இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் 1வது புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கவும் யுத்தத்தை முன்னின்று நடத்தவும் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்ட அவர்களுடைய விண்ணப்பம் சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் சாமுவேலிடம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கர்த்தர் சொன்னார். எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த மக்களை விடுவித்து பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்து நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களுடைய யுத்தங்களை முன்னடத்தி அதிசயிக்கத்தக்க விதத்தில் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து வந்த கர்த்தரை மறந்து அவரை நிராகரித்து அந்நிய தெய்வங்களை பணிந்து கொண்டு கர்த்தரை கோபப்படுத்தி கர்த்தர் கைவிட்டு எதிரிகளிடம் ஒப்பு கொடுத்த போது தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட போது அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தி வாழ அவர்களுக்கு தெரியவில்லை. மற்ற தேசத்தார் போல தங்களை ஆளவும் யுத்தத்தை முன்னின்று நடத்தவும் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்ட அந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வையிலே வருந்தத்தக்கதாக இருந்தாலும் அவர்கள் கேட்டதன்படி அவர்களுக்கு ஒரு ராஜாவை கர்த்தர் கொடுத்தார். தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்ட காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது என்று உணர்த்தும் வண்ணமாக சாமுவேல் ஜெபித்த போது கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். ஜனங்கள் மிகவும் பயந்து தேவனிடத்தில் மனம் திரும்பினார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்காதீர்கள், முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாய் இருந்தபடியினாலே தம்முடைய மகத்தான நாமத்து நிமித்தம் உங்களை கைவிட மாட்டார் என்று சாமுவேல் சொல்லி ஜனங்களை தேவனுக்குள் தைரியப்படுத்தினான். நாமும் கூட அநேக நேரங்களிலே கர்த்தரை முற்றிலுமாக நம்பி சார்ந்து இராதபடி உலகத்தில் உள்ள மற்ற மக்களைப் போல தேவனை மறந்தவர்களாக தேவனை உதாசீனம் பண்ணி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் அன்பையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்தாதபடி நம்முடைய விருப்பத்தை முதன்மைப்படுத்தி தேவனை பின்னுக்கு தள்ளிவிடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை விட நாம் எந்த விதத்திலும் மேன்மையானவர்கள் அல்ல என்று நிரூபிக்கும் வண்ணமாக அநேக காரியங்களை செய்து தேவனை துக்கப்படுத்தி விடுகிறோம். அப்படி இராதபடி தேவனுடைய விருப்பம் இன்னது என்று அறிந்து அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை அளித்து எங்களோடு கூடவே இருந்து பாதுகாத்து வழி நடத்துகிற உம்மை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நீர் நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சித்தமில்லாத காரியங்களை நாங்கள் கேட்கும்போது தேவரீர் அதை எங்களுக்கு கொடுக்காதபடி எங்களுக்கு எது நன்மையோ எது தேவையோ அதை மாத்திரம் எங்களுக்கு அருளி செய்யும்படிக்காக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.